ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோடய செகண்ட் vlog. இந்த vlogக்கு நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னா எக்ஸ்ப்ளோரிங் மை சரௌண்டிங்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அதோட ஃபஸ்ட் பார்ட் இதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிறது என்னென்னா என்னோடய வாக்கிங் ட்ராக், எப்படி ஈவினிங்கில் நான் வாக்கிங் ரொட்டீன் இருக்கும் இல்லையா, அது எந்த பிளேஸ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டலான் இருக்கேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் மை ஹோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அங்கன்வாடி இருக்கும். ஸோ நான் வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா அது இருக்குது இல்லையா மேலே, அதுதான். ஸோ நான் இங்கேருந்து மேலே ஏறணும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இங்கேருந்து மேலே ஏறுறதுக்குள்ளேயே எனக்கு பாதி மூச்சு வாங்கிடும். அதுக்கப்புறம் என்னால் அவ்வளோ பேச முடியாது. நான் இது மேலே ஏறிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பாடா, ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ இப்படி தான், இதில் தான் நான் வாக்கிங் போவேன் ஈவினிங்கில். இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு. இந்த பக்கம் ரோடு இருக்கும், அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ரோடு இருக்கும். அந்த சென்டரில் ஒரு கேனல் மாதிரி, காவா மாதிரி இருக்கும். அதில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பட் சம்மர்லேருந்து இதில் தண்ணி இல்லை. சென்டரில் தண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் ரோடு, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ரோடு. அதை நான் இன்னொரு நாள் காட்டுறேன், ஆப்போசிட் சைடில் ஏறி வர்றது. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த சைடு தான் போயிட்டு வருவேன். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது இந்த பக்கம் ஏறி வர்றது தான் ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் போகணுன்னா நடுவில் ஒரு இது இருக்கும், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு. அதுக்குள்ளே அது பாருங்கள், ஒரு சிமெண்ட் தெரியுது இல்லையா, அதுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு வே இருக்கும். அதிலேருந்து ஆப்போசிட் சைடு போய் அங்கேருந்து மேலே ஏறணும். ஸோ அந்த சைட்லேருந்து மேலே ஏறி வரணும். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த சைட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஈவினிங்கில் ஒரு 5 to 5:30க்கு நான் இது மேலே வாக்கிங் வந்தால் தான் எனக்கு அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே ரொம்ப க்ரீனிஷாக வியூ நல்லாயிருக்கும், காற்று ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் இங்கே வர்றதுனால எனக்கு அப்போ தான் நைட்டில் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால, எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் இருக்கிறதுனால ஈவினிங்கில் இது மேலே வாக்கிங் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோடய லிவிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டவுன் மாதிரி. அதில் நாங்கள் இருக்க சைடு பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தோட்டம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி நெல், சுகர் கேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இங்கே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்லை நிறையவே கம்மி. ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு கீழே 1800 அடி, 1500 ஃபீட்டு கீழே தான் உங்களுக்கு தண்ணியே கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்பரிஸ் எதுக்குன்னா, இங்கே நிறைய பேர் வந்து பட்டுப்பூச்சி வளர்ப்பாங்க. செரிகல்ச்சர், சில்க்வாம் இருக்குது இல்லையா, அதுதான் அதிகமாக வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான இந்த இலைங்க நாமளே ஓனாக சில்க்வாம் அந்த இது பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணலனாலும் சில பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க இந்த செடிங்களை வளர்த்து சேலுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் இல்லையா, அதில் தான் தண்ணி போகும். இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த மாதிரி பில்லு வந்து இவங்களே வளர்க்குறது. எல்லார்கிட்டையும் நிறைய மாடு ஒன்றாவது இருக்கும். இங்கே இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட இது மாதிரி மாடு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பில்லு இது வாங்கி வளர்க்குறது, செடியாக நட்டு வளர்க்க வைக்கிறது. ஸோ இது நிறைய இருக்கும். இதை அறுத்து மாடுக்கு போடுறது. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி இந்த ரெய்னி சீசனில் தான் பில்லு கிடைக்கும். ஸோ மற்ற நேரம்லாம் பில்லு இருக்காது. ஸோ இது இவங்க அவங்களுக்குன்னு இருக்க நிலத்தில் இந்த மாதிரி பில்லு போட்டிருப்பாங்க. இதை கட் பண்ணி மாட்டுக்கு போடுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மல்பரிஸ் இருக்கும். அது இல்லைன்னா பீன்ஸு, கேபேஜு, காலிஃப்ளவர், தக்காளி, மேரிகோல்டு இல்லையா, அது, நார்மல் சாமந்தி, அது இதெல்லாம் தான் இங்கே அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த சைடு கூட பார்க்கலாம், அதே மாதிரி பில்லுங்க இதெல்லாம் இருக்கும். அது மெயின் ரோடு. இங்கேருந்து கொஞ்சம் இன்னும் நான் முன்னாடி போனேன்னா மெயின் ரோடு வந்துடும். ஸோ நான் அது வரைக்கும் போக மாட்டேன். திருப்பி ரிட்டன் போயிட்டு இந்த வழி இன்னுமே தூரம் போயிட்டே இருக்கும். ஸோ நான் அதில் எண்டு வரைக்கும் போக மாட்டேன். ஸோ பாதி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். இதே மாதிரி ஒரு 6 times, அதாவது 3 times போய் வர்றது இந்த மாதிரி 3 times பண்ணிவிட்டு அதுக்கே 1/2 hour கரெக்டாக ஆகிடும். வீட்டுக்கு போயிடுவேன். நான் ஆப்போசிட் சைடில் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். டோன்ட் மைண்ட், எனக்கு மூச்சு வாங்குது நான் நடந்துகிட்டே பேசுகிறதுனால. ஸோ இதுதான் இந்த சைடில் என்னோடய வியூ. இதுதான் வாக்கிங்கில் போத் சைடு. இது என்னோடய லெஃப்ட் சைடு வியூ அண்ட் இது ரைட் சைடு வியூ.
இங்கே ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மேலே ஏறி அந்த பக்கம் ட்ராக்குக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. அங்கே தான் இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி அக்கப்பக்கம் வீட்டில் இருக்கவங்கள தவிர ஊரில் இருக்கவங்க அதிகமாக எனக்கு அவ்வளோ தெரியாது. தெரியும் மீன்ஸ் பார்ப்பேன், பட் பேசுனதில்லை. பட் இங்கே வாக்கிங்க்கு நான் வந்த பின்னாடி, இங்கே நான் ஒரு 1.5 இயர்ஸாக வாக்கிங் வந்துட்டுருக்கேன். வந்த பின்னாடி இந்த இடத்துல மாடு மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பேர் ஆடுலாம் மேய்ச்சிட்ருப்பாங்க. அவங்க ஈவன் வாக்கிங்க்கு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படி இப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே ஒரு தாத்தா மாடு மேய்ச்சிட்ருக்கார் பாருங்கள், அவர் கூட எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ கேட்பார், ஒரு நாள் வரலனால கேட்பார், என்னம்மா வாக்கிங் வரலையா 2-3 நாளாக அப்படின்னு கேட்பார். ஊருக்கே தாத்தா. எனக்கு தெலுங்கு அவ்வளோ தெரியாது. இங்கே வந்த பின்னாடி நான் லைட்டாக கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு கூடவுன் டைப்பில், அங்கே அதுதான் இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குற அந்த மாதிரி கூடவுன் தான் அது. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கணும். ஸோ வெளிக்காற்றெல்லாம் படாத அளவுக்கு வெளி ஆளுங்கள்லாம் அதிகமாக என்டர் ஆக விட மாட்டாங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அதை போய் அந்த இலையை போட்டுட்டு அது ஃபுல்லாக சாப்பிட்ட பின்னாடி அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் இன்னும் டைரெக்டாக உள்ளே போய் பார்த்ததில்லை. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவ்வளோதாங்க இன்னையோட விலாகு. நான் நாளைக்கு இதோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.